Yes, welcome back, my listeners. Welcome to my talk show. Yes, actually, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 முடியறதுக்கு 90 days தான் இருக்குது. இமேஜின் 90 days. ஸோ அப்போ 2025 ஸ்டார்ட் ஆகிறப்ப நம்ம லைஃப்பில் சின்னதாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா இல்லை பெருசாகவே ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 2025 ஸ்டார்ட் ஆகிறப்ப எவ்வளோ ஹாப்பியாகவும் எவ்வளோ மோட்டிவேட்டடாகவும் நமக்கு இருக்கும். ஸோ அதை போய் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்து ஒரு 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன். இது வரைக்கும் 2024 டில் டேட் Jan 1 டில் டேட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகால். அண்ட் 2 கோல் செட்டிங், மோர் இம்பார்ட்டன்ட் கோல் செட்டிங். கோல்ஸ் எப்படி செட் பண்ணுறது, அதோட ஆக்ஷன்ஸ், அதோட பிளான்ஸ், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத 2. அண்ட் 3 மோர் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 21/90. ஆக்சுவலாக அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், let's go. Welcome you to 90 days of productivity. Yes, welcome to 90 days of productivity. Learn and let others learn. இதான் நம்மளோட about description எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். நான் சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃபார் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, வாட் ஆக்சுவலி ஹேப்பன் இன் 2024 so far. வாட் ஆக்சுவலி ஹேப்பன் ஸோ ஃப்ரம் 2024 நம்ம இது வரைக்கும் அந்த கீ ஈவெண்ட்ஸ், அதாவது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இந்த விஷயங்கள் நம்மளை வந்து மாற்றிருக்கலாம், இல்லை எவால்வ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்படின்னா Jan I got a new bike. Yes. On February, I shifted a new house. On March, I resumed my first incentive at work. And April, I adopted on street dog for the first time. May, I successfully committed for a horse riding task. On June, I bought my first iPhone with my own salary. And I put the Amazon cart list iPhone over the So July got married, but I am still single. August, grandfather. September, first time I got FT first ticket for my Tanabadi flip. So வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் so far நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சின்ன மொமெண்ட்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, வாட் ஆர் தி பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஆர் ஆப்ஸ்டக்கிள் ஐ ஹவ் ஃபேஸ்ட் 2024 so far அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபேஸ்டு மெனி ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்டார்ட் சேவிங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதை சொல்கிறேன். ஐ ஃபேஸ்ட் மெனி சேலஞ்சஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்டார்ட் சேவிங்ஸ். இந்த இயர் ஃபுல்லாகவே எனக்கு இருந்திருக்கு. அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் எக்ஸாம்பிள் சொல்கிறது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கோ அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணிக்கணும் சொல்லி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோ, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிபிடி வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். ஓகே, அந்த சேலஞ்ச் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, அந்த ஃபினான்ஷியல் சேலஞ்சை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, ஐ ஓவர் கம் மை ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் பை கட்டிங் மை ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ஸ் ஃபர்ஸ்ட் டீஸ் ஓவரால் காஸ்ட். அதாவது நான் இதை வந்து எப்படி சேலஞ்சை ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வாங்கின டெபிட்ல கடன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த கடன் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது, ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஓகே, அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அண்ட் வாட் ஐ லேர்ன் வாஸ் ஸ்டாப் கெட் நியூ டெப் டு பே மை எக்ஸிஸ்டிங் டெப். நம்ம நார்மலாக பண்ணுற மிஸ்டேக்கே அதுதான். ஒரு பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு புது கடனை வாங்குறது, அதை இனிமேல் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டது. இதுதான் நான் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்ச் எப்படி ஓவர் கம் பண்ணேன், அந்த ஓவர் கம் பண்ணதில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன், அதில் எனக்கு என்ன கிடைச்சதுங்கிறத நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட், ரிலேஷன்ஷிப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். ஹியூமன் பீயிங் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி த லவ், ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே. வித் டாகாக இருக்கலாம், வித் நான் லிவிங் திங்ஸ், அதான் கூட வித் நான் லிவிங் திங்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ ஆயிருக்கீங்க 2024 அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எதாவது இம்பேக்ட் கொடுத்துருக்கா? இப்போ நியூ ஸ்டேஞ்சர் உங்களை அடாப்ட் ஆகிருக்கலாம், ஆர் மேபி நெய்பர்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அந்த நியூ ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத். வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து 2023 பிளான் பண்ணியிருப்பாங்க, மேபி அடுத்த வருஷம் வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணோம், ஸோ ப்ரொமோஷன் கிடச்சிதா அப்படிங்கிற ஒரு சின்ன கிளான்ஸ் மைண்டில் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க,
ஸோ இன்னும் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா கோல் செட்டிங். கோல் செட்டிங் இஸ் அபவுட் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா கோல் செட்டிங்ஸ் வந்து ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டன். எப்படி நம்ம மொபைலுக்கு நம்மளோட அக்சசரிக்கெலாம் வந்து ஒரு செட்டிங்ஸ் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி நம்ம லைஃபுக்கு இந்த கோல் செட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கோல் செட் வந்து நம்மளுக்கு பிடிச்சதா அப்படி எதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லி நிறைய கோல் செட் பண்ணுவாங்க. அதுதான் கோல் செட்டிங் இஸ் அபவுட் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி. சிங்கிள் கோல் செட் பண்ணாலும் அந்த கோல் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கோல் வந்து இப்போ ஜாகிங் போகணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கோல் இப்போ ஜாகிங் போகணும் அப்படின்னா இந்த கோலை நான் செட் பண்ணிட்டேன். இந்த கோலை செட் பண்ண உடனே நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோலை செட் பண்ணோன்னா அதுக்கு நேராக ஓட ஆரம்பிச்சிடறோம். இப்போ இது ஓனதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரைன் ஆகி நின்றுறோம். ஏன் அப்படின்னா அந்த கோலை செட் பண்ண உடனே நம்ம என்ன ஃபஸ்ட்டு கேட்கணும், 2 W's ஒய் அண்ட் வாட். இந்த ரெண்டுமே நம்ம கேட்கணும். ஏன் இந்த ஜாகிங் எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த ஏக்கு எனக்கு ஒரு ஆன்சர், பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் மை ஹெல்த். ஆப்வியஸ்லி ஜாகிங் எதுக்கு போகிறோம், நம்ம ஹெல்த் தான், ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம போகிறோமே. ஃபியூச்சரில் வந்து நம்ம சுகரோ டயபெட்டிக்கோ ஒரு ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைலாம் வரதுக்கு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ ஜாகிங் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ பிகாஸ் இட்ஸ் குட் ஃபார் மை ஹெல்த். அண்ட் இது ஒய் ஏன்னு கேட்டோம், ஏன் எனக்கு இம்பார்ட்டன் கேட்டோம். வாட் இஸ் த பர்பஸ், என்ன பர்பஸ் அப்படின்னா ஸ்ட்ரைட் அவே இட் லாஸ் மை வெயிட், ஸோ இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் மை ஃபியூச்சர். என்னோட வெயிட்டை குறைக்குது. அந்த வெயிட்டை நீங்கள் குறைச்சினா உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது, டயபெட்டிஸ் வரணும் உங்களுக்கு சுகர் வரணும், உங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் ஆக மாட்டேங்க. ஸோ உங்கள் லைஃப் நீட்டாக போகும். சுகர் இஸ் நாட் ஒன்லி அ பர்சனல் ப்ராப்ளம், இட் இஸ் அ ஜெனரேஷன் ப்ராப்ளம்ங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். எஸ், அதுக்கான ஆக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கோல் வந்து செட் பண்ணிட்டோம், ஒய் கேட்டோம், வாட் கேட்டோம், அதுக்கு ஆன்சர் கிடைச்சி போச்சு. அதுக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் இப்போ என்ன பண்ணோம், இப்போ நான் ஜாகிங் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே படுத்த முடியாது. ஸோ அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், வேக்கப் பை 5:30 AM. முதல்ல நான் 5:30 AM எந்திரிக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். செகண்ட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் எந்திரிச்சு 2 நாள் 3 நாள் விட்டு போக முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி திங். கன்சிஸ்டன்சி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நான் கோல் செட் பண்ணிட்டேன், அது ஒய் அண்ட் வாட் நான் கேட்டுட்டேன். அண்ட் தென் அது ஆக்ஷன்ஸ், அது நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், கன்சிஸ்டன்சி முக்கியம். அதோட பிளான் என்ன, ஃபீல்டில் போய் நான் என்ன பண்ண போகிறேன். ஜாகிங் எடுத்த உடனே வந்து நான் ஒரு 1 hour ஜாகிங் போகிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஒரு 1 hour போயிட்டு உன் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் ஆகி வீட்டில் வந்து உட்காந்துனா உங்களுக்கு டே ஃபுல்லாக மூட் ஆஃப் ஆகிடும். ஸோ அடுத்த போகணும்னு தோணாது. ஸோ என்றைக்குமே ஒரு விஷயத்தை எடுத்துப்ப ஸ்டார்ட்ஸ் பை ஸ்மால். இப்போ நீங்கள் ஜாகிங் போகிறப்போ அவங்க கூட மேபி போயிட்டுருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஜாகிங் போகிறோம், 1 hour ஜாகிங் போகிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஸ்டார்ட் ஸ்மால், சின்னதாக ஒரு 1/2 hour இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன், ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா ஒரு 20 minutes நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஜாகிங்க. அண்ட் அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரெஸ் கம்ஃபர்டபுளி. ஆப்வியஸ்லி டிஸ்கம்ஃபர்ட், அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அப்படி தான் போவோம், ஒரு ஷாக்ஸோ ஒரு பேண்ட்டோ ஒரு ட்ராக் பேண்ட் அந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம், ஆஃப் டிஷர்ட்ஸ் போட்டு ஷூ போட்டு பண்ணோம், இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், அந்த உணர்வும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஸ்டே ஹைட்ரேட் அண்ட் ஈட் ரைட். ஹீட் ரைட்டுங்கிறத நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணோம், புதுசாக ஜாகிங் போகிறோம் அப்படின்னா பல வருஷத்தில் ஜாகிங் போயிட்டு வந்து ஆயில் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம், ஆயில் ஐட்டம்ஸ் சம்சா அந்தமாரி வடை அதெல்லாம் வந்து சாப்பிட்றோம். ஜாகிங் போகிறது அர்த்தம் இல்லாமல் போயிடும். அண்ட் ரிவார்ட் யூஸ் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்டு கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது வாங்கி கொடுக்கலாம் சின்னதாக, இல்லை வந்து இந்த ஆயில் இல்லாத ஃபுட் எதாவது லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்துக்கலாம். இதுதான் ஒரு கோல் செட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னா ஒய் அண்ட் வாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஆக்ஷன்ஸ் அண்ட் தென் பிளான், எது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இப்போ இந்த 2 பார்த்துச்சு. 3 வந்து அப்ளை 21/90 ரூலுங்கிறத ஒன்று சொன்னேன். இது வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், அது ஜஸ்ட்டு கடந்து போயிருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்போம். பட் இந்த 21/90 நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ், ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக கொடுக்கும், எந்த வித மாற்றமும் கிடையாது. பிகாஸ் 21 ரிஃப்ளெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் 21 days டு கிரியேட். எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் 21 நாள் தேவைப்படும் இந்த ஹேபிட் வந்து ஹேபிட்டாக மாறுறதுக்கு, அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறுறதுக்கு. அந்த 90 எது கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைலாகவே மாறிடும். அதை நீங்கள் அடாப்ட் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் நிறுத்தணும்னு சொன்னால் அதை நிறுத்த முடியாது. அதுதான் 21/90. 90 இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர், 90 இஸ் ஈக்குவல் டு கோ. எஸ், இப்போ வந்து நம்ம ஜாகிங் கோல் செட் பண்ணிட்டோம், அது வந்து 21/90 அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்னா ட்ராக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ அதுக்கு எந்த ஒரு கோலாக இருந்தாலும் அதை நம்ம ட்ராக் பண்ணணும். என்ன ப்ராசஸில் இருக்கும், நம்ம எதில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ட்ராக் தேவைப்படும். ஸோ ட்ராக் யூஸ். இந்த ஜாகிங் போகிறதுக்கு
நமக்கு ஒரு ஆப் இருக்குது. நோஷன் இஸ் த ஆப். நோஷன் அந்த ஆப்பில் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மந்த்லி பிளானர், வீக்லி பிளானர், இயர்லி பிளானர் எல்லாமே கொடுக்கும். நான் உங்களுக்கு இந்த நோஷன் எப்படி யூஸ் பண்ணது தனியாகவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். எஸ், இந்த 90 days உங்கள் கூட சேர்ந்து நான் ஜாகிங் பண்ண போகிறேன். இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஸ்டோரியில் நான் மென்ஷன் பண்ணுறேன். Day 1 to Day 90 நான் ஜாகிங் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறேன். என்ன ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து ஜாகிங் போனாலும் தாராளமாக போகலாம், இல்லை நான் போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதோட இன்னும் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் மை டியர் லிசனர்ஸ், இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோங்க, டில் டேட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அண்ட் தென் கோல் செட் பண்ணுறது எப்படி, அதோட ஆக்ஷன்ஸ் பிளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் தென் அப்ளை 21/90 ரூல். அந்த ரூல் நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும், எல்லா இடத்துல அப்ளை பண்ணலாம், அதை எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறதும் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலி ட்ராக் யுவர் செல்ஃப். எதாக இருந்தாலுமே ட்ராக் பண்ணுவோம், அப்போ தான் ஒரு ப்ராக்ரஸ் எங்கே இருக்குனுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த நோஷன் அப்படி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தென் மை லிசனர்ஸ், ஐ எம் கன்க்ளூடிங் and said good luck for your next 90 days of productivity. இதோட இன்னொரு ப்ரொடக்டிவிட்டி ஆப்போட ப்ரொடக்டிவிட்டி வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிறவங்க லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஜாகிங் போவோம். கண்டிப்பாக இந்த 90 days உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்குங்கிறத சொல்லி இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், சேர்ஸ்.